This is Shoji. Let's talk of experience. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் வர்சஸ் டீப் நாலேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் நாலேஜ்னு பார்க்கலாம். நாலேஜ்னால் நமக்கு ஒரு டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு தான் நாலேஜ். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் அண்ட் டீப் நாலேஜ். இதில் ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் அப்படிங்கிறது இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப காமனாக ப்ரவேலாக இருக்கிறது ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் தான். என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இன்டெப்த்தாக பார்த்தா நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுதான் ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிரிக்கெட் சம்மந்தமாக எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினப்போம், ஆனால் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன டேர்ம்ஸோட மீனிங் கேட்டால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. எல்பிடபிள்யூட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். இதில் இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறப்போ நமக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அதுக்காக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு காரணமாக நம்ம இன்னும் அதிகமாக அதில் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அதுதான் டீப் நாலேஜ். இப்போ இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக, ஃபேஸ்புக் மீம்ஸ் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல, அதெல்லாம் ஃப்ராக்மெண்டட் நாலேஜ். இதை நீங்கள் டீப் நாலேஜாக மாற்றிக்கணுன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இல்லைன்னா அதில் என்ன பேசியிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் போய் சர்ச் பண்ணி இல்லை புக்ஸ் ரீட் பண்ணி அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது டீப் நாலேஜ். இந்த டாபிக் இப்போ ஏன் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே டெய்லியுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ்புக் மீம்ஸ் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு நாள் நிறைய விஷயங்கள் நமக்கு டம்ப் பண்ணப்படுது. நமக்கு தேவையோ தேவையில்லையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளைக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறனால நம்ம தேவையான விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம லைஃப்பில் கோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. சும்மா ஸ்க்ரால் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர லைஃப் ஒரு கோல் ஓரியன்டாக எனக்கு இது எய்ம் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த ஜெனரேஷன் ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ராக்மெண்டட் நாலேஜை வச்சு நம்மளால் புதுசாக ஒரு சிச்சுவேஷனில் அப்ளிகபிள் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த நாலேஜ் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை தான் கொடுக்குதே தவிர இன்டெப்த்தாக நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியல அப்படிங்கிறது மறைக்குது. இல்லை எனக்கு இது தெரியும், ஒரு டாப்பிக்கை சொல்லிட்டாங்கன்னா இல்லை எனக்கு இது தெரியும், இந்த டாப்பிக்கில் இதுதானே அப்படின்னு நம்ம பேசுவோமே தவிர அதுக்கு மேலே அந்த டாபிக் ரிலேட்டடாக யாராவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு அது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைனில் வார் நடக்கு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம யூடியூப்பில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்போம். அதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே டீப் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் உக்ரைனோட அதிபர் யார், உக்ரைனில் எந்த ஊரில் இந்த பாம் பிளாஸ்ட்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு, உக்ரைனுக்கும் யாருக்கும் ஃபைட், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இன்டெப்த்தாக பேச ஆரம்பிக்கும்போது நம்ம அந்த இடத்துல வாயடிச்சு போய் தான் நிற்போம். நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இது காஃபி ஷாப்பில் பேசுகிறதுக்கு அந்த டாபிக் சும்மா காஃபி ஷாப்பில் ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் ஹெல்ப் பண்ணுமே தவிர வேறு எதுக்கும் ஹெல்ப் பண்ணாது. ஆனால் இந்த ஃப்ராக்மெண்டட் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்சீட் ஆக முடியும். எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் என்னென்ன டாபிக்ஸ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இதில் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரியுது. இதில் எந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணுங்கள். 1 வீக் நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அது ரிலேட்டடாக அதுக்கப்புறமா நம்ம டீப்பர் நாலேஜ் சீக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது நமக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச மாதிரி இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது நல்லா தெரிஞ்சதாக இருக்கணும். தேங்க்யூ.